இந்த தனுஷ் ராசி நேயர்களுக்கு வந்து இந்த ராகு கேது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் குடுக்குறாங்க சார்? தனுசு ராசிக்கு நான் சொன்ன மாரி 3 விதமான ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் இருக்கப்படுது. முதல் விஷயம் என்னன்னா, குரு பார்வை. 2வது சனி பார்வை. 3வது ராகு உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல ராகு போய் உட்கார போறார். அதில ஃபுல் குரு பார்வையோட இருக்கப்படுது. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அயல்நாட்டு சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, மல்டிபிள் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, விமானம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, பைலட்டாக இருக்கிறவங்க, ஏரோஸ்பேஸ் படிக்கிறவங்க, ஏஐ படிக்கிறவங்க, சாஃப்ட்வேர் படிக்கிறவங்க, இவங்களெல்லாம் பயங்கரமான யோகம். 3ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்தா, இது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3, 9 கூடிய பாவகங்களில் பொதுவாக ராகு கேத்து போய் உட்காரும் பொழுது யூகனை செய்யக்கூடிய சக்தி வந்து 100 மடங்காக மாறும் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு ரூல் இருக்குது. பொதுவாகவே இந்த அரசாளக்கூடிய நாடாளக்கூடிய நபர்கள், நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரம்ப் எடுத்துக்கலாம், இல்லை நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கலாம், யார் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ரொம்ப முக்கியமான யோகங்கள் ராகு கேதுக்கள் மூலியமாக நடக்கும்.